வீரபாண்டிய கட்டபொம்மன் விடுதலைக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர், உயிரை விட்டவர், ராஜ பதவியே மண்ணாக துச்சமாக்கினவர் தேசிய தலைவருக்கு முன்னாடியும். அதுபோக இது அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் மனச்சாட்சி இருந்தால் இதை படிங்க. இதை படித்து விட்டு அதற்கு பிறகு நீங்கள் பேசலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தலைவர்களும் இதை சிந்திச்சு பார்க்க வேண்டும். படித்து விட்டார்களா? அடுத்த பாடம் படிப்போம். ஒவ்வொரு தலைவர்களும் உங்களுடைய செயல் எல்லா டிவி தொலைக்காட்சியும் திருட்டுத்தனத்துக்காக தான் செயல்பட்டுருக்குது. புதிய தலைமுறை, தந்தி டிவி சொல்வதெல்லாம் உண்மை. ஏனென்றால் ஒரு படிப்பறிவு இல்லாதவன் உண்மையை சொன்னால் அவன் உண்மையை சொல்ல மாட்டான்னு நினைக்கிறாங்க. இவிஎம் மிஷினில் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியும்னு செய்தி அமைச்சிருக்கிறேன். புதிய தலைமுறை டிவி, தந்தி டிவிக்கெல்லாம் 3 முறை போய் சொன்னேன். அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல. இப்படிப்பட்ட ஓட்டு உரிமையை பறித்த அந்த அயோக்கியனை பதில் சொல்ல வேண்டும். அனைத்து கட்சி தலைவர்களையும் தீயரிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த கட்சி தலைவர்களை பூரா நான் தீயரிக்கிறேன். ஏன் தீயரிக்கிறேன்னா, எல்லா கட்சி தலைவர்களும் இந்த மக்களை ஓட்டு போட வைத்து ஏமாற்றிய குற்றத்துக்காக நான் தீ வைத்திருக்கிறேன். இது தீ வைப்பது தவறுனா ஓட்டு உரிமையை பறிப்பதும் தவறு. ஆகையினால் எல்லா கட்சி தலைவர்களும் தீயரித்திருக்கிறேன். இப்போ நம்ம இயக்கத்தை பார்ப்போம். இப்போ டிஸ்பிளே ஆன் பண்ணுறேன். இப்போ சோனியா காந்தி டிஸ்பிளே ஆன் பண்ணுறோம். சுப்பிரமணிய டிஸ்பிளே ஆன் பண்ணுறோம். கலைஞர் டிஸ்பிளே ஆன் பண்ணுறோம். ஜெயலலிதா டிஸ்பிளே ஆன் பண்ணுறோம். இப்போ 10 ரூபா கொடுக்குறாங்க. யார்? 10 ரூபா கலைஞர். ஜெயலலிதா எனக்கு 10 ரூபா கொடுக்குறாங்க. நான் வாங்கிட்டேன். ஓட்டு அனுமதிச்சிட்டாரு. நான் போய் பிரதமருக்கு ஓட்டு போடுறேன். பிரதமருக்கு பீப் சவுண்டு வருது, லைட் வருது. அவருக்கு ஓட்டு விழுகலை. ஜெயலலிதாட்ட ஓட்டு வாங்குறேன். காசு தேர்தல் ஆணையர் அனுமதிச்சிட்டாரு. சுப்பிரமணிக்கு போகிறேன். அங்கே பீப் சவுண்ட் லைட் வருது. ஓட்டு இங்கே வந்துருச்சு. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 10 ரூபா ஜெயலலிதா கிட்ட வாங்குறேன். சோனியாவுக்கு ஓட்டு போடுறேன். அங்கே பீப் சவுண்ட் லைட் வருது. இங்கே ஓட்டு வந்துருச்சு. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. கலைஞருக்கு ஓட்டு போடுறேன். ஜெயலலிதாட்ட 10 ரூபா வாங்கிட்டு அங்கே பீப் சவுண்ட் லைட் வந்துச்சு. இங்கே ஜெயலலிதாவுக்கு ஓட்டு திருடப்படுகிறது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறார். இப்போ திருட்டுத்தன சுவிட்சியை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இயங்குற மாதிரி எல்லா கட்சிக்காரங்களுக்கு முன்னாடி செய்தி அமைக்கிறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிச்சிட்டாரு. எந்த சுவிட்சினாலும் அமைக்கிட்டு எல்லா சுவிட்சும் அமுக்கினாலும் ஓட்டு விழுகாது. தேர்தல் ஆணையர் 10 தடவை அமுக்கினாலும் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் ஓட்டு விழுகும். தேர்தல் ஆணையர் 10 தடவை அமுக்கினாலும் ஒரே ஆளுக்கு தான் ஓட்டு விழுகும். தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிறாரு. ஜெயலலிதாட்ட 10 ரூபா வாங்கிட்டேன். ஆட்சி மாறணும்னு நினைக்கிறேன். அவருக்கு ஓட்டு கரெக்டாக இப்போ விழுகுது. சரிங்களா? தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிறாரு. 10 ரூபா ஜெயலலிதாட்ட வாங்கிட்டேன். நான் சோனியாவுக்கு ஓட்டு போடுறேன். ஆட்சி மாற்றம் வரணும். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் பிரதமருக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் கலைஞருக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுறேன். இப்போ போர்ச்சேரி சுவிட்சை அமைக்கிட்டேன். போர்ச்சேரி நடக்கிற சுவிட்சை இப்போ எல்லா பொதுமக்களுக்கும் ஜெயலலிதா 10 ரூபா கொடுக்குது ஒரு ஓட்டுக்கு. நான் தேர்தல் ஆணையர் அனுமதிச்சிட்டாரு. நான் போய் ஓட்டு போடுறேன் சுப்பிரமணிய சாமிக்கு. அவர் பீப் சவுண்ட் லைட் மட்டும் தான் வருது. ஓட்டு ஜெயலலிதாவுக்கு வருது. தேர்தல் ஆணையர் அனுமதிச்சிட்டாரு. 10 ரூபா ஜெயலலிதாட்ட வாங்குறேன் லஞ்சம். நான் பிரதமருக்கு ஓட்டு போடுறேன். பிரதமருக்கு பீப் சவுண்ட் லைட் மட்டும் தான் வருது. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு வந்துருச்சு. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஜெயலலிதாட்ட 10 ரூபா வாங்குறேன். இப்போ கலைஞருக்கு ஓட்டு போட்டு இப்படி அமுக்கிறேன். எல்லாருக்கும் விழுவாரு. தேர்தல் ஆணையர் அனுமதிச்சிட்டாரு. ஜெயலலிதாட்ட 10 ரூபா வாங்கிட்டேன். பிரதமருக்கு அமைக்கிட்டு எல்லா சுவிட்சும் அமுக்கிறேன். ஏதாவது விழுதா? தேர்தல் ஆணையர் அனுமதிச்சிட்டாரு. இப்போ ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு அதே தான் அமுக்கினாலும் வராது. ஒரு தடவை தான் அனுமதிக்கும். தேர்தல் ஆணையர் அனுமதிச்சிட்டாரு. ஜெயலலிதாட்ட 10 ரூபா வாங்குறேன். பிரதமருக்கு ஓட்டு போடுறேன். அவர் பீப் சவுண்ட் லைட் தான் வருது. இந்த மாதிரி குற்றம் செய்து ஆளக்கூடாது. கரெக்டாக இயங்குற சுவிட்சை ஆன் பண்ணுறேன். தவறுதலாக இயங்குற சுவிட்சை டெலிட் பண்ணியாச்சு. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஜெயலலிதாட்ட 10 ரூபா வாங்குறேன். சோனியாவுக்கு ஓட்டு போகிறேன். அங்கே ஸ்டோர் ஆகுது.
தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, ஜெயலலிதாட்ட 10 ரூபா வாங்குறேன், சுப்பிரமணிய சாமிக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, ஜெயலலிதாட்ட 10 ரூபா வாங்குறேன், பிரதமருக்கு ஓட்டு போட்டேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, லஞ்சம் ஜெயலலிதா 10 ரூபா கொடுக்குது, நான் கலைஞருக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, ஜெயலலிதாட்ட 10 ரூபா லஞ்சம் வாங்குறேன், ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுறேன். அதே மாதிரி குற்றமும் நடக்க முடியும். அதாவது எந்த சுற்றினாலும் நம்ம அமுக்கினாலும் அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்துக்கிட்டே இருங்க, எந்த சுற்றிக்கு அமுக்கினாலும் அவங்க 2 பேருக்கு மட்டும் ஓட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்க முடியும். இப்போ இவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே அமுக்கினா அது இயங்குதா சார்? அப்போ மறைஞ்சிருக்கும் போது தெரியாது, அந்த உள்ள இருக்கப்போ திறந்து வச்சு காமிச்சிருக்கேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஆகையினால் இந்த இதை எதுக்காக நான் எரிச்சேன் என்றால், இந்திய தேர்தல் ஆணையம், தமிழ்நாட்டு அரசாங்கம் எல்லா பேரும் இந்த இவிஎம் மிஷினை திருட்டை நிறுத்த வேண்டும். 2016 தேர்தல் நடத்தக்கூடாது. அப்படி நடத்துவது தேசிய குற்றம். நான் எல்லா கட்சி தலைவர்களையும் தீயரித்திருக்கிறேன். இவிஎம் மிஷின் 2016 தேர்தலை கலந்துக்கிறக்கூடியவர்கள் கலந்துக்கிறக்கூடாது. மக்களை இவிஎம் மிஷின் மூலமாக ஓட்டை திருடக்கூடாது. ஆங்கிலேயர்கள் கொடுத்த ஓட்டு உரிமையை மீட்டி தந்துவிட்டு மக்கள் மனதால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும். இவிஎம் மிஷின் 2016 தேர்தல் நிற்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் திருடர்களே. புதிய தலைமுறை டிவி, தந்தி டிவி சொல்வதெல்லாம் உண்மை. இவங்கெல்லாம் நடுநிலை டிவியாக இருந்தால் இது தேர்தலுக்கு முன்கூட்டியாகவே ஒளிபரப்பி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தேர்தல் நடத்தக்கூடாது 2016. குற்றம் தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்கிறவன் நிரூபித்து காமிச்சிருக்கிறான் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி PO ஜெயபாண்டி சைடிஸ்ட்.